இந்த வாட்டி எலெக்ஷனில் விஜய் நிற்கிறாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த எலெக்ஷனில் விஜய் ஜெயிப்பாரா அப்படின்னு கேட்டால் அதுக்கான ஆன்சர் வந்து யாருக்கும் அந்தளவுக்கு தெரியாது. பாலிட்டிக்ஸ் அனலைசஸ்லாம் வந்து பண்ணுறாங்கல்ல, அவங்களாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து விஜய் ஜெயிக்க மாட்டார் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. அதாவது கான்ஃபிடென்ட்டாக இருங்க நண்பா அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க. ஏன் அப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்கன்னா வந்து அதுக்கான ரீசன்ஸ் நிறையவே இருக்குது. எந்த ஒரு கட்சி கூடவும் கூட்டணி வைக்காமல் நிற்கிறதா சொல்லியிருக்காரு. எக்ஸ்பர்ட் பாண்டிச்சேரி தவிர, பாண்டிச்சேரியில் மட்டும் ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சுருக்காரு. மற்றபடி தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சி கூடவும் கூட்டணியிலே இல்லை. தனித்து நின்று ஜெயிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து நிறைய கட்சி கூட கூட்டணி வச்சு நம்ம தாண்டா அப்படின்ற டே அதான். இதில் வந்து இதுக்கப்புறம் எப்படி விஜய் ஜெயிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கே ஒரு தாட் வந்துச்சு. சரி, ஓகே, இது விஜய் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு நான் ஒரு சின்ன அனலைசஸ் பண்ணேன். விஜய் திரும்புகிற பக்கமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை எப்படிங்க சொல்கிறது? கட்சி ஆரம்பித்தார், ஓகே, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக இருந்துச்சு, அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு கரூர் சம்பவம் 2, டைவர்ஸ் 3, த்ரிஷா 4, சிபிஐ 5, அப்புறம் போகிற பக்கில் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டாதான். இவர் போகும்போது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் 6, 7ன்னு விமர்சனம் தான் ரொம்ப அதிகமாகிட்டே வருது. இதுக்கெலாம் என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலிட்டிக்ஸ். ஆப்வியஸ்லி விஜய் வந்து இந்த எலெக்ஷனை வந்து மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. ப்ரிப்பேராக ஒர்க் பண்ணுறது அண்ட் எலெக்ஷனில் எங்கெங்கெல்லாம் ஓட்டு கேட்கணும், எப்படிலாம் பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆஸ் அ ஃபேனாக எனக்கும் விஜய் பிடிக்கும். பட் விஜய் கட்சி சம்மந்தப்பட்டதில் ப்ரிப்பேராக இல்லை அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஏதாவது ஒரு கட்சி கூட கூட்டணி வச்சிருக்கலாம். டிஎம்கே ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால ஏடிஎம்கே கூட கண்டிப்பாக கூட்டணி வச்சிருக்கலாம். ஏடிஎம்கே வந்து இப்போ இருக்கிறதுலே வீக்கஸ்டான ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க. இப்போ இந்த எலெக்ஷன் விட்டால் அடுத்த எலெக்ஷன் வந்து இவங்க வந்து ஒரு பெரிய கட்சி அப்படின்னு சொல்ல முடியுமான்னு கேட்டால் அது ஒரு பயங்கரமான கொஷின் மார்க் தான். அதனால் கண்டிப்பாக ஏடிஎம்கே கூட கூட்டணி வச்சுருந்தாருன்னா விஜய் வேறு லெவல் பீக்காக போயிருக்கோம். பட் அவர் அதை பண்ணலை. சீமான் கூட கூட்டணி வைப்பாருன்னு ஸ்டார்டிங்லேருந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ரசிகர்கள். தலைவன் வேறு ரகம் பண்ணிட்டாப்புல. சீமானுக்கும் அவனுக்கும் செட் ஆகலன்னு சொல்லி சீமான் வந்து கழுவி ஊற்ற ஆரம்பிச்சார். ஃபஸ்ட்டு பாலிடிக்ஸ்குள்ளே என்ட்ரி ஆகும்போது அவர் விஜய் வந்து என் தம்பிங்க ஒன்று விட்ட சித்தப்பா பையங்க அப்படின்னு சொன்னவர் இப்போ கழுவி ஊத்துறாரு. அது இல்லாமல் இப்போ அந்த விஜய் வந்து டிஎம்கேவோட அந்த ஒரு நாங்கள் வந்து ஆட்சிக்கு வந்தால் வந்து 2000 ரூபா தருவோம், நாங்கள் 2500 ரூபா தருவோம், நாங்கள் பஸ்ஸில் எல்லாருக்கும் ஃப்ரீயாக விட்டுருக்கோம், நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீயாக விடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அதாவது வந்து இந்த பேரம் பேசுவாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு விஷயம் மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரோ அப்படின்னு தோணுது. ஆனால் இவர் 2000 தாங்க, நான் 2500 தரேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற மாதிரி. என்ன போல இது வடிவேலு சொல்கிற மாதிரி சின்ன புலத்தனமாக இல்லை இருக்குது. விஜய்க்கு நல்ல ஒரு பொட்டன்ஷியல் இருக்குது. எல்லாரும் விஜய் வருவாங்கன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் விஜய் வந்து பொலிட்டிக்கலாக இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லையோ அப்படின்னு எனக்கே தோணுது. இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான். இது வந்து தப்பாட்டுக்கு தான் எடுத்துக்கங்க, ஏன்னா எவனும் பார்க்க போகிறது இல்லை. விஜய் ஜெயிக்க எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனில் வாய்ப்பு இல்லை. 234 தொகுதி சொல்லுவாங்கள்ல, அந்த 234 தொகுதியில் ஒரு 10 தொகுதி விஜய் ஜெயிச்சா அதுவே ஒரு பெரிய விஷயம். அதாவது இந்த பர்சன்டேஜ் கணக்கு சொல்லுவாங்க, இந்த 10% ஓட்டு வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி. 10% ஓட்டு வாங்கினாலும் ஒரு சீட்டாவது, அதாவது ஒரே ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாமல் கமலஹாசன் மாதிரி போயிடக்கூடாது. அது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். இப்போ இருக்கிற நிலைமையை வச்சு பார்த்தா டிஎம்கேக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரே ஆள் விஜய் மட்டும்தான். இப்போ ஏடிஎம்கே வந்து விஜயை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஆப்போசிட் பார்ட்டி மாதிரி பேசலை, எதுவும் பண்ணலனாலும் டிஎம்கே விட்டால் ஏடிஎம்கே தான் அடுத்து பெரிய கட்சி. அவங்க ஆப்போசிட்டில் வந்தாங்க, அதை கூட அந்த ஆப்போசிட் பிளேஸ் கூட விஜயால் பிடிக்க முடியலன்னா இந்த வாட்டி எலெக்ஷனில் டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு இந்த பொலிட்டிக்கல் அனலைசஸ்லாம் பண்ணுவாங்கள்ல, அவங்கெல்லாம் சொல்கிறாங்க. எனக்கும் அப்படி தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? விஜய் ஜெயிப்பாரா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.